வருவதில்லை. பாதுகாக்க சில நேரங்களில் அது பயன்படுத்த முடியாத அளவுக்கு குடிநீர் வருகிறது. எந்தவித முன்னெடுப்பும் இல்லாமல் திடீரென்று முன்வைப்பு தொகையை உயர்த்துகிறார்கள். இதற்கு கேட்டால் எந்த விதமான பதிலும் வரவில்லை. அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுதே இந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அதாவது தனியாருக்கு ஒப்படைப்பதற்காக எப்பொழுதுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அதன் பயனாளிகளை கூப்பிட்டு கருத்து பரிமாற்றம் செய்வது என்பது மற்ற நடைமுறை. அதுதான் ஜனநாயக முறையும் கூட. எந்த விதமான கருத்து பரிமாற்றம் இல்லாமல் மண்டலம் 2, 3 குடியிருப்பு நலவாழ் சங்க இணைப்பு மையத்தின் சார்பில் எந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த நிர்வாகத்தை நாங்கள் ஃப்ரீயாகவும் மாத கட்டணம் நாங்கள் செலுத்தி வருகிறோம். இந்த சூழ்நிலையில் தனியாருக்கு விட்டார்கள் என்று சொன்னால் சொத்து வரி மூலம் வசூலிக்கப்படுகின்ற கட்டணம் குறைக்கப்படுமா? இது ஒரு ஒற்றுமை. தமிழ்நாடு அரசே தாம்பரம் மாநகராட்சி மக்களின் அடிப்படை உரிமையை மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அரசின் கடமை. அடிப்படை கடமையிலிருந்து முயற்சியை கைவிடு. தமிழ்நாடு அரசு விநியோக திட்டத்தை செலுத்தும் மக்களை வஞ்சிக்காதே. எந்த திட்டமானாலும் வரி செலுத்தும் மக்களின் கருத்துக்களை கேட்பது இயற்கை நீதியாகும். வரி செலுத்தும் மக்களின் பயனாளிகளின் கருத்துக்களை கேட்காமல் திட்டத்தை அமல்படுத்த நினைப்பது இயற்கை நீதிக்கு முரணானது. மக்களின் வரி பணத்தில்